எல்லாரும் இங்க இருக்கோம், சிவாவை மட்டும் ஆளை காணோம். சித்தி மாமா ஹால்ல உட்கார்ந்திருக்காரு. ஹால்ல உட்கார்ந்திருக்கானா? போய் சீக்கிரம் கூட்டு வாமா, நல்ல நேரம் போய்டும். மருமகனே என்ன இங்க உட்காருறீங்க? இப்ப எதுக்கு மாலையை கட்டுறீங்க? இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வந்ததும் நேரா பூஜை அறைக்கு தான் போகணும். விவரம் இல்லாத பிள்ளையா இருக்கீங்களே. சரி சரி ஏஞ்சி வாங்க, சாமிக்கு முன்ன வாங்க மாப்பிள்ள. அத்தை விடுங்க அத்தை, இப்பதானே ஃபார்மாலிட்டிஸ் அதுன்னு எல்லாம் முடிச்சுங்க. மறுபடியும் என்ன அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு ஆபீஸ் போற வேலை எல்லாம் இருக்கு. என்னது ஆபீஸ் போற வேலை இருக்கா? இன்னும் 10 நாளைக்கு ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல, ஆபீஸ் சம்பந்தமான எந்த வேலையும் நீங்க பார்க்க கூடாது. 10 நாளைக்கு உங்க பொண்டாட்டி மூஞ்சி தான் பாத்துக்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுதா? அங்க பாருங்க, அந்த பொண்ணோட முகம் எவ்வளவு லட்சணமா இருக்கு. அவளை பாக்குறத விட்டுட்டு ஆபீஸ் வேலையை பாக்குறேன்னு சொல்றீங்க. எந்திரிச்சு வாங்க மருமகனே. அட வாங்க மருமகனே வாங்க. என்ன நான் பூஜைக்கு வரணும் அவ்வளவுதானே? விடுங்க நான் வர்றேன். சரி எந்திரிச்சு வாங்க, முதல்ல வாங்க. வாங்க மருமகனே வாங்க. விடுங்க. டேய் என்னடா சிவா, எங்க போய் உட்கார்ந்திருக்க? நல்ல நேரம் போய்ட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி பூஜை பண்ண வந்துட்டோம். ஆனா யார் முதல்ல விளக்கேத்துறது? வயசுல பெரியவளான சுந்தர் பொண்டாட்டி மீனாட்சியா, இல்ல வயசுல சின்னவளா இருந்தாலும் மூத்த பையன் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சக்தியா? இதுல எந்த குழப்பமும் இல்ல. வயசுல சின்னவளோ பெரியவளோ, வீட்டுக்கு மூத்த பையன் சிவாவை கட்டிக்கிட்ட சக்தி தான் மூத்த மருமக. முதல்ல அவ தான் விளக்கேத்தணும். ஆமா ஆமா, மூத்த மருமக தான் விளக்கேத்தணும். அதுலயும் நம்ம சக்தி ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எப்பவுமே மூத்த மருமகனா விளக்கேத்துறது மட்டும் இல்ல, இனிமே இந்த வீட்டு நிர்வாகத்தையும் மூத்த மருமக தான் பாத்துக்கணும். வீட்டு கொத்து சாவிய சக்தி கிட்ட கொடுத்துட்டு அண்ணி ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். இனிமே அண்ணி எது வேணும்னாலும் மருமகளை கேட்டுதான் செய்யணும். என்ன நீ, நான் சொல்றது சரிதானே? அம்மாடி சக்தி, நீ போய் விளக்கேத்துமா. கடவுளே, இந்த குடும்பத்திலிருந்து எங்க அக்காவை பாதுகாக்க தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்க. நீ கொடுத்துருக்க இந்த வேலையை முடிக்க எனக்கு நீ தான் உறுதுணையா இருக்கணும்.
எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை எனக்கு கொடுங்க. எங்க அக்கா வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். அம்மாடி மீனாட்சி, நீ போய் விளக்கேத்துமா. பூ சாமி, ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சக்தி அவ வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கா. அவ நல்லா இருக்கணும், அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. எந்த கஷ்டமா இருந்தாலும் எனக்கு கொடு. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் சக்திக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாதீங்க. எனக்கு அதுவே போதும். நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு ஆயிடுச்சு. அந்த மீனாட்சியை தீர்த்து கட்டிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த திமிர் பிடிச்ச சக்தி எப்படியோ அதை கண்டுபிடிச்சு நான் போட்ட பிளானை நடக்க விடாம பண்ணிட்டா. அதை நினைச்சாலே என் தலையே வெடிச்சிடும் போல இருக்குமா. அது சரி சுபத்ரா, அந்த நித்யா பொண்ணு எங்க போனா? அவளே ஒரு அனாதை. அவளை சிவா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். அதான் அவளுக்கு சாதகமாக்கிக்கிட்டு சொத்து வசதிக்காக நம்ம சிவாவை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வருவான்னு பார்த்தா நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டாளே. இப்ப அந்த நித்யா ஓடி போனது பிரச்சனை இல்லம்மா. நான் 2 கல்யாணத்தையும் நிறுத்துறேன்னு சொன்னேன். ஆனா அந்த சக்தி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டிட்டாமா. ஆமா சுபத்ரா, அவ பார்க்கத்தான் சின்ன பொண்ணு, ஆனா ரொம்ப டேஞ்சரானவ. சிவாவை ரூமு கூட்டிட்டு போய் என்ன சொன்னாலோ என்ன மந்திரம் போட்டாலோ தெரியல. வெளியில வந்த சிவா அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ல வச்சிருக்கான்னா இதை அவ்வளவு லேசா நினைச்சிடக்கூடாது சுபத்ரா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எனக்கு தெரிஞ்சு அவ அக்கா வாழ்க்கைக்காக தான் சிவாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவ யாருக்காக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நஷ்டம் என்னமோ நமக்குதாம்மா. சிவாவுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. அவன் வாழ்க்கை முழுக்க எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவுமே இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் எண்ணத்துல அந்த சக்தி மண்ணள்ளி போட்டுட்டாமா. ஆமா சுபத்ரா, நீ இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா அந்த சக்தி அவ சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டா. அவ அக்கா வாழ்க்கைக்காக என்னென்னமோ பண்ணவ, அவ வாழ்க்கைக்காக இன்னும் என்னென்ன பண்ணுவாளோ. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து மூத்த மருமகன்னு விளக்கேத்தனா நாளைக்கு சிவாவோட மனைவியா இங்க இருக்கிற எல்லாத்தையுமே அவ கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவா. அதுக்கப்புறமா சிவா உன்னை அம்மான்னு பாப்பான்னு நினைக்கிறியா? ஆனானப்பட்ட அந்த விஸ்வாமித்திரரே ஒரு பொண்ணுக்காக தன்னையே மறந்துட்டாரு. இந்த சிவா எம்மாத்திரமா? மூத்த மருமகளும் அவதான், இந்த வீட்டுக்கு உரிமையானவளும் அவதான், அதிகாரம் செய்ய போறதா அவதான். நீ இப்படியே இருந்தேன்னா உன்னை கட்டுப்படுத்த போறதா அவதான். உண்மைதாமா. சிவா வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருக்க, அவ பேச்ச அவன் கேக்குறான்னா அது அம்மா ஸ்தானத்துல இருக்கிற நீயா மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா இப்போ அந்த இடத்துக்கு அந்த சக்தி வந்துட்டா. ஒரு அம்மாவா மட்டும்தான் இருக்க முடியும். மிஞ்சி போனா தோழியா இருக்கலாம். ஆனா பொண்டாட்டின்றவ அம்மாவா இருக்கலாம், நல்ல தோழியா இருக்கலாம், நல்ல மனைவியா இருக்கலாம். இப்படி எல்லா விதத்திலையும் அவனுக்கு அவ துணையா இருக்கும்போது இனிமே சிவா எப்படி உன்னை எதிர்பார்ப்பான்னு நினைக்கிற?
என்ன ஆண்டி 2 பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அது இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே ரொம்ப நல்ல விதமா முடிஞ்சதுல ஆண்டி. ம், ம். நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆண்டி. நித்யாக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா. ஆனா அதுவும் நல்லதுக்கு தான். அதனால தானே சக்தி அக்காக்கும் சிவா மாமாக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆண்டி, பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு. சக்தி அக்காக்கும் சிவா மாமாக்கும் கல்யாணம் நடக்கணும்னு எழுதி இருக்கு. அதை மாத்த யாரால முடியும்? யார் என்ன பண்ணாலும் கடவுள் போட்ட முடிச்ச யாராலையும் மாத்த முடியாது. அப்படிதானே ஆண்டி? ஆ, ம், சரிங்க ஆண்டி, நான் மேல இருக்கேன். ம். போ. இவ வேற இந்த நேரத்துல வந்து வெறுப்பேத்திட்டு போறா. ஆமா, நீ என்னமா பண்ண போற? ஏதாவது பண்ணணுமா? ஆனா என்ன பண்ணணும்னு தான் தெரியல. நான் என்ன பண்ணாலும் அந்த சக்தி அதை கண்டுபிடிச்சு உடைச்சுக்கிட்டே இருக்கா. சரிம்மா, இப்ப நீ என்னதான் பண்றதா இருக்கே? அம்மா, நீ வேற என்ன டார்ச்சர் பண்ணாத. கொஞ்ச நேரம் தனியா விடு. போ. சரி. வா, உட்கார். ஏங்க, இதெல்லாம் நிஜம் தானான்னு கிள்ளி பார்க்கணும் போல இருக்கு. கிளிக்கோ. என்ன மீனுக்குட்டி, பேச்சுக்கு கை நீட்டினா இப்படி வலிக்கிற மாதிரி கிள்றா? நீ இந்த மாதிரி என் ரூம்குள்ள வந்து பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி நிறைய கனவு கண்டிருக்க. அது இன்னைக்கு தான் நிஜமா இருக்கு மீன்குட்டி. இந்த ரூம்ல இருக்க எல்லா பொருளை வேணா நீ கேட்டு பாரு. நான் அதிகமா பேசின வார்த்தை மீனுக்குட்டி 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 மட்டும்தான். இந்த ரூம் ஃபுல்லா நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தோட உச்சம் என்னன்னு தெரியுமா? ஒன்று அவனுக்கு பிடிச்ச வேலையை செய்யறது, இன்னொன்று அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. எனக்கு பிடிச்ச வேலைன்னு எதுவும் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். ஏன்னா என் மொத்த சந்தோஷமே உன்னை கல்யாணம் பண்றதுதான் மீனுக்குட்டி. என் பிறவி பயன்ல பாதி அடைஞ்சிட்டேன். மீதி பாதிய இன்னைக்கு ராத்திரி அடைஞ்சிருவேன். என்ன வந்ததுல இருந்து நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. பதட்டமாவா? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? டாக்டர்கிட்ட போலாம் வா. ஆ, ஆ, இல்ல இல்ல, இது அந்த மாதிரி பதட்டம்லாம் இல்ல. உள்ளுக்குள்ள சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கேன். அதான் என்ன பேசுறது எது பேசுறதுன்னே தெரியல. ஆனா நிறைய பேசணும் போல இருக்கு. எங்க நான் பேசினா அழுதுருவணும்னு பயமா இருக்கு. மீன்குட்டி, இனிமே நம்ம அழுறதுக்கு எதுவுமே இல்லை மீன்குட்டி. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம நிறைய அனுபவிச்சிட்டோம், நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். இனிமே நீ வேணா பாரு, நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதா தான் நடக்கும். எனக்கு இப்போ மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும், நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துக்கணும். எங்க நீ சொல்லு, உனக்கு என்னெல்லாம் நான் பண்ணணும்னு எல்லாத்தையுமே சொல்லு.
சும்மா எல்லாத்தையுமே ஷெட்யூல் போட்டு அப்படியே எல்லாத்தையும் நிறைவேற்றிடுறேன். சொல்லு. தினமும் காலையில நீங்க எழுந்துக்கும் போது உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க குளிக்கும் போது டவல் கொடுக்கணும். முடிஞ்சா நீங்க குளிக்கும் போது குட்டி குட்டியா ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் அவ்வளோதானா? சொல்லு மீனாட்சி. அதுக்கப்புறம் காலையில உங்களுக்கு சமைக்கணும். சமைச்சதை உங்களுக்கு பரிமாறணும். அதை லஞ்சுக்கு கட்டி கொடுக்கணும். நீங்க ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசணும். நீங்க சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நீங்க ஆசையா வாங்கிட்டு வர மல்லிகைப்பூவை தலையில வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும். அதுக்கப்புறம் ராத்திரி உங்களுக்கு டிஃபன் பண்ணணும். அதை நானே உங்களுக்கு ஆசையா பரிமாறணும். அதுக்கப்புறம் உங்க கூட படுத்து தூங்கணும். அவ்வளவுதான். மீனுக்குட்டி, இதுதான் எல்லா பொண்ணுங்களும் செய்வாங்க. வேற ஏதாச்சும் சொல்ல. அதுவும் இல்லாம நீ சொல்றது எல்லாமே நீ எனக்கு செய்யற மாதிரி தான் இருக்கு. மீனுக்குட்டி, இதுல நான் உனக்கு எதுவும் செய்யற மாதிரி இல்லையே. எனக்கு பிடிச்சது எல்லாமே நீங்க மட்டும்தாங்க. நான் உங்களை பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்க கூட பேசணும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும், உங்க கூட சேர்ந்து தூங்கணும். அவ்வளோதாங்க. இல்ல மீனுக்குட்டி, இது பொதுவா பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஆசை தான். அதை தாண்டி உனக்குன்னு பெருசா ஆசை எதுவும் இல்லையா? அதை சொல்லு. பெருசா ஆசை? அதான் சொல்லு சொல்லு. ஆசைனா அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. எதுவுமே இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஏதாச்சும் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. என்ன மீனுக்குட்டி, எதுவுமே இல்லைன்னு இப்படி உப்பு சாப்பிடலாம சொல்லிட்ட. நீ ஏதாச்சும் பெருசா ஆசை வச்சிருப்ப, அதை உனக்கு அப்படியே செஞ்சு அசத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடானா டெய்லி ஆபீஸ் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கும் பெரிய ஆசை இருக்குங்க. என்ன சொல்லு. எனக்கு மட்டும் இல்ல, பொதுவா லவ் பண்ற எல்லா பொண்ணுங்களோட உச்சபட்ச ஆசை என்ன தெரியுமா? தாம் விரும்புறவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவனோட குழந்தைய வயதுல சுமக்கணும், அதை பெத்து தரணும். இதாங்க. என்னாச்சுங்க? ஏன் அழறீங்க? இல்ல மீனுக்குட்டி, எங்க நீ எனக்கு இல்லாம போயிடுவியோன்னு பல நாள் நான் அழுதுருக்கேன். இன்னைக்கு மண்டபத்துல உனக்கு தாலி கட்டுற வரைக்கும் என் மனசுல சின்னதா ஒரு பயம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. நம்ம கல்யாணம் நின்றுடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள நான் அப்படியே புளிங்கிட்டே தான் இருந்தேன். அதுவும் நித்யா ஓடி போயிட்டான்னு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா கடவுள் சக்தி ரூபத்துல வந்து நம்மளை காப்பாத்திட்டார் மீனாட்சி. ஆமாங்க, இன்னைக்கு சக்தி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளால இப்படி பேசிட்டு இருந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கோன்னே தெரியல. கடைசி வரைக்கும் நம்ம ஒண்ணு சேர்ந்திருப்போமான்னு கூட தெரியாது. மீனாட்சி, நீ சக்திகிட்ட பேசுனியா? இல்லைங்க, வீட்ல எல்லாரும் இருக்காங்க. சரி, கொஞ்சம் பொறுமையா அவகிட்ட பேசிக்கலாமேன்னு விட்டுட்டேன். மீனுக்குட்டி, நீ சக்திகிட்ட சொல்லு. சிவா ரொம்ப நல்லவன். அவன் சட்டுன்னு கோவப்பட்டு பேசுவானே தவிர மற்றபடி மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான். சரி, ஏங்க உங்க அண்ணன் இப்படி இருக்காரு? ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தான். காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மாதிரிலாம் மாறிட்டான். அவருக்கு ஏதாவது ஒருவேளை லவ் ஃபெயிலியர் இருக்குமோ? அவனுக்கா? அவன்லாம் பொண்ணுகிட்ட பேசி நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவன் அதுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது. அப்ப சார் எப்படி? என்ன நீ அப்படி கேட்ட? நான்லாம் ஒரு பொண்ணை கட்டினேன்னா கரெக்ட் பண்ணாம விடவே மாட்டேன். என்ன, நான் முதலும் கடைசியுமா கரெக்ட் பண்ண பொண்ணே நீதான். ஹாய், போய் சொல்லாதீங்க. என்ன மீனாட்சி, என் பாட்டி மேல சத்தியமா?
ஒழுங்கா வெளியில போய் சிவாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன். நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்ப்பா.